ஓம் ஸ்ரீ சாய்ராம். வைகுண்ட ஏகாதேசி விரதம் எப்போது துவங்க வேண்டும்? விரத முறை பற்றி பார்ப்போம். தோஷங்கள் நீங்கும் ஏகாதேசி விரதம் இருக்கும்போது விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம். காரணம், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதால் மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும். மேலும் திதி சூன்யம், பித்ருதோஷம் ஆகியவையும் நீங்கும். வைகுண்ட ஏகாதேசி விரதம் என்பது 3 நாட்கள் கூடிய விரதம். அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதேசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதேசி திதியில் பாராயணம் செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12 வரை தசமி திதி உள்ளது. அதற்கு பிறகு ஏகாதேசி திதி துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 வரை உள்ளது. துவாதேசி திதி ஜனவரி 11ஆம் தேதி காலை 8:15 வரை உள்ளது. எப்போது விரதத்தை துவங்க வேண்டும்? விரத முறை: ஜனவரி 11ஆம் தேதி காலை 8:15 மணியுடன் துவாதேசி நிறைவடைந்துவிடும். அதனால் அதற்கு முன்பாக அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு தாளிகை போட்டு நெய்வேத்தியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதேசி பாராயணத்தில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவை கண்டிப்பாக இருக்க வேண்டும். காலையில் பாரணை செய்து முழு உணவாக எடுத்துக்கொள்ள, பிறகு பகலில் எளிமையான உணவுகள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு நம்முடைய வழக்கமாக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். விரதம் நிறைவு செய்யும் முறை: ஜனவரி 9ஆம் தேதி அன்று 10ஆம் தேதி இரவுதான் கண் விழிக்க வேண்டும். ஜனவரி 11ஆம் தேதி பகலில் தூங்காமல் அன்று இரவுதான் தூங்க வேண்டும். வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் வைகுண்ட ஏகாதேசியின் முக்கிய நிகழ்வே சொர்க்கவாசல் திறப்புதான். அதனால் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் கடந்து வந்து நமக்கு அருள்பாலிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். விரதம் இருக்கும் 3 நாட்களும் பெருமாளின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் சாய்ராம்.